முதல்வர் அவங்க வந்து நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்து படிப்பு செலவு கொஞ்சம் கொடுத்தாங்க. மாதம் ஒரு 7,500 கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதை விட துணை முதல்வரும் அவரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறனால அவனுக்கு படிப்பு கொஞ்சம் ஈஸியாக அமைஞ்சது. அவனாக வேலை பார்த்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வேலை பார்த்து படித்தான். எங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் உதவி செஞ்சோம். அதுக்கு மேலே எங்களால் செய்ய முடியலை. ஏன்னா நாங்கள் தையல் தொழில் தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்க முடியும், கொடுக்க முடியலை. அவங்க திட்டம் கொஞ்சம் எங்களுக்கு முதல்வர் திட்டம் உதவி நான் முதல்வர் திட்டம் உதவி கொடுத்ததுனால இந்த அளவுக்கு நாங்கள் பெருமை அடைஞ்சிருக்கோம். அதனால் எனக்கு தலைவர் முதல்வருக்கு நன்றியை சொல்லிக்கிட்டு தான். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளை வந்து வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கான். அது வந்து எனக்கு வந்து மன நிம்மதியை கொடுக்குது. இதுக்கு மேலே என்ன சந்தோஷம் இருக்குது வாழ்க்கையில் வேறு எந்த சந்தோஷமே இல்லை. நல்லபடியாக இருந்து நாட்டுக்கு நல்லது செஞ்சு நல்லா தலை நிமிர்ந்து வாழ வச்சுருக்கான். அது போதும். எங்களுக்கு நல்லது செய்யணும், ஜனங்களுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அந்த மாதிரி இருந்தாலே எங்களுக்கு போதும், வேறு எதுவுமே வேணாம். இந்த ஆண்டவன் எந்த அளவுக்கு எங்களுக்கு வசதியை கொடுத்துருக்கா, இந்த அளவுக்கு தள்ளமுந்தி படிக்க ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தான். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தான். பெரிய ஸ்கூல்லலாம் அங்கே படிக்க வைக்க முடியல. புக்கு வாங்க கூட அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அமுத சுரபி மூலமாக ஒரு 4 நோட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்த காலமெல்லாம் உண்டு. அப்போ பஸ்ஸில் ஏறி பிள்ளைய வந்து தெற்கோசல் உதவி படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 பிள்ளைகளையும் வளர்த்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஒரு கஷ்டத்தை அப்போ 4 நோட்டுக்காண்டி நைட்டு பூரா இருந்து அந்த இது மேலே பேச்சு முடியும் தட்டியும் காத்திருந்து அந்த 4 நோட்டை வாங்கி வச்சு நம்ம பிள்ளைகளை படிக்க போட்டிருக்கோம். அதனால் அந்த இதெல்லாம் அவன் மனசில் நினச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரே இது படித்து வரணுன்னா சரி படிக்கிற வயலில் நம்மளால் கெட்டு போகக்கூடாது. வருமானம் வேலை பார்க்காட்டாலும் பரவாயில்ல, நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் அதுவே போதுங்கிறது என்னுடைய கனவும் அதுதான். வேறு எதுவுமே கிடையாது. படிக்கிற பிள்ளைய தாய் கெடுத்தானுங்கிற கெட்ட பெருமை வரக்கூடாதுங்கிறதுனால அவனுடைய நினைப்பை நான் வந்து சரியாக கொண்டு வந்தேன். ஆமாம், படிப்பில் சின்ன பிள்ளையிலேருந்தே ஆர்வம் உண்டு. நம்ம இங்கனுக்குள்ளே சத்துணவு பள்ளிக்கூடம் இருக்குது நரிமேட்டில். அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்த உடனே எனக்கு சின்ன பிள்ளைங்க 2.5 வயசுலேயே அவனுக்கு பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுங்கம்மான்னு சொல்லியிருக்கான். இப்போ வந்து நம்ம முத்துராமலிங்க ஐயா இருக்கார்ல, பொன் முத்துராமலிங்க ஐயா, அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பால்வாடி இருக்கும். அதில் அப்போவே சின்ன வயசில் கேட்டிருக்கான். இந்த பிள்ளை சூதி ஸ்கூலில் சேர்த்து விட்டுருந்தோம், ஜோதி ஸ்கூலில். அப்போ அவன் இது வந்து எனக்கு இந்த பால்வாடியில் சேர்த்து விடுங்கம்மான்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே அவனுக்கு ஆர்வம் உண்டு. இருந்தாலும் எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமோ எந்தளவு படிக்க வைக்கிற மாதிரி இல்லை, வசதி இல்லை. அதனால் தமிழ் மீடியமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தான். நம்ம பாண்டியவாளர் ஸ்கூலில் படித்து வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும் ஒரே எய்ம் அவனுக்கு. அப்புறம் இடவெளில கொஞ்சம் படிப்பு வந்து முடியலை இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டனாலும் அவனுடைய ஆர்வத்துக்கு தடை போட விரும்பலை. நாங்கள் இந்த தையல் வேலை பார்க்குறேன். 2 துணிகள் வியாபாரம் பண்ணணும், துணிகள் வியாபாரம் போகும். அது கொஞ்சம் அவ்வளோதான், வேறு என்ன செய்ய முடியும். அவ்வளோதான் என்னுடைய வேலை வந்து. அதுக்கு முதல்ல கொஞ்சம் ரியல் எஸ்டேட்னு கொஞ்சம் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு 10 வருடம், அதாவது 2001 பார்த்தேன். அது ஒரு 15 வருஷத்தில் வேலை பார்த்தது. அதுக்கடுத்து அது பீரியடு கிடையாது. இதுதான் ஆரம்பத்தில் இந்த தையல் தொழில் தான், வேறு எதுவும் கிடையாது. இதை வச்சே நம்ம போதுமான வருமானம் போதும் எங்களுக்கு. இது போதும், பிள்ளைகளை படிக்கணும், அதோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம்னு நினச்சதுனால இந்த வெற்றியை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ரொம்ப சந்தோஷம், மன நிறைவு. இதை விட எனக்கு வேறு ஒன்றுமே வேணாம். வீட்டுக்கே எனக்கு ஆசை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஜனங்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். அதுதான் என்னுடைய கனவே. அதுதான். நம்ம கஷ்டம் வந்து யாரும் படக்கூடாது. ஒரு ஐஏஎஸோ ஏதோ ஒரு அதிகாரியாக இருந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும். நம்ம கஷ்டம் அடுத்தவங்க படக்கூடாதுன்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அதில் ரொம்ப மகன் அவன் கண்டிப்பாக இருப்பான். அவன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாத்துக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை அவனுக்கு உண்டு. நல்லா படிக்கணும், படிப்புக்குன்னு உதவி கேட்டால் அவனால் முடிஞ்சது சொல்லியும் கொடுப்பான். அந்த இது பண்ணிட்டு சின்ன பிள்ளையில ரொம்ப ஒரு லைக் பண்ணுவான். அவன் வந்து எப்போவுமே அப்படித்தான். சின்ன பிள்ளையிலேருந்தேவும் இப்போவும் கிடையாது, எப்போவுமே அப்படி தான். எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. நல்லா ஒரு நேர்மையாக இருப்பான். இப்போ வீட்டுக்கு வந்தாலும் வெளியில் போய் நிற்கக்கூட மாட்டான். அந்த மாதிரி கேரக்டர். தான் உண்டு தன் ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு தேடி வந்து தான் கூப்பிட்டு போவாங்க. அந்தளவுக்கு தான் இருக்கும் வச்சு. அவனாக தேடியும் போக மாட்டான். ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா இருக்காங்க, படிச்சிருக்காங்க. நம்ம சன் நியூஸ் மூலமாக தான் தெரிஞ்சிச்சு. மகன் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாம்மா பாஸ் ஆகிட்டம்மா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன் நான். அதுதான் எனக்கு ரொம்ப மனசு நிறைவு. என் மகன் வந்து பெற்றெடுத்ததுக்காண்ட ஒரு பலனை கொடுத்துருக்கான். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த பெருமையே எனக்கு போதும். என் பேர் ராமலட்சுமி.